Come in, Mr. Sundaramurthy Nayanar. ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையே போ. இதை போட்டுக்கோ. ஐயா, எனக்கே இதெல்லாம். இத பாருங்க, என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக நெக்லஸ் வாங்க வந்தவனா, நான் உடனே ஊருக்கு போகணும். மணி 11 ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு புறப்படுங்க. நான் ராத்திரில வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஹோட்டல்ல இந்த ரூம் தான் நமக்கு பர்மனன்ட் வீடு. அப்போ வீடு வாசல் குடும்பம் எல்லாத்தையும் மறந்தாச்சா? வீடு வாசல் குடும்பம் நியூசன்ஸ் அதையெல்லாம் ஒரு வழியா மறந்துட்டு இப்படி ஜாலியா இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என்னமோ கீழே விழுந்துச்சு பாருங்க. எங்க அம்மாவுக்கு கால் வலி, தலைவலி, வயிற்று வலி, இதுக்கெல்லாம் நான் மருந்து வாங்கிட்டு போனோம். சரிய நியூஸ். ஹலோ, ஏ ஸ்பீக்கிங். ஹலோ ஷீலா, என்ன? ஐ எம் சாரி டார்லிங், இன்னைக்கு ஒரு அதிசயமான மனிதரை சந்திச்சேன். அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி, நான் இன்னைக்கு உன்னை மீட் பண்ணேன். நாளைக்கு நைட் மீட் பண்றேன். ஓகே ஓகே, பாய் பாய். யாரு? தங்கச்சியா பேசுனது? தங்கச்சி? நம்மளுக்கு தங்கச்சி கிங்கச்சி கிடையாது மன். போன்ல பேசுனது உங்க மனைவியான்னு கேட்டேன். என் மனைவி உனக்கு தங்கச்சியா? நான் அப்படித்தான் நினைக்கிறது வழக்கம். அப்படின்னா நீ என் மாப்பிள்ள. இனிமே உன்னை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன். என்ன மாப்பிள்ள? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஸ்பீக்கிங். யாரு? லீலாவா? நான் உன்னை மறக்கலையே, நான் உன்னை மறக்கலையே. உன்னை மறப்பனா? இன்னைக்கா? முடியாது டார்லிங், நாளைக்கு மீட் பண்றேன். ஓ, நாளைக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. நாளைக்கு மீட் பண்றேன். ஷியோர். குட் நைட். மிஸ்டர், இது ஒரு தங்கச்சியா? ஆமா மாப்பிள்ள. அருமண்டா, உங்களுக்கு வந்து நான் மாப்பிள்ளைய மாட்டினேன். ஏய், உண்மையை சொல். உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இது வரைக்கும் இல்ல. உன்னை நம்பலாமா? எங்க ஊருக்கு வந்து எங்க அப்பாவை பாருங்க, அதுக்கப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எங்க அப்பா ரொம்ப கர்நாடகம், பெரிய பக்தர். எங்க ஊர்ல இருக்கிற ரவுடி பைய கூட எங்க அப்பாவுக்கு முன்னால சிகரெட் பிடிக்க மாட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? மாவனாரே, முதல்ல நமக்கு ஒரு பொண்ணு கொடுங்க, அப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலாம். ரியலி யூ ஆர் லக்கி ஐ சே. நான் ஒரு முட்டாள். தெரியாதனமா கல்யாணத்தை பண்ணிட்டு 2 புள்ள வேற பெத்துட்டேன். என் ஒய்ஃப் இருக்காள லட்சுமி, சனிய சனிய எதுக்கு எடுத்தாலும் பெரிய மேத மாதிரி எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் ஸ்பீக்கிங். ஹலோ, யாரு? விமலாவா? ஆமா, நான் விமலா தான் பேசுறேன். My dear, my dear. How are you, darling? உங்களை உடனே பார்க்கணும். இmmediate-ஆ, இப்பவே. உங்களுக்காக லவர்ஸ் பார்க்ல காத்துட்டு இருக்கேன். அங்கயா? அதே இடத்துலயா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஜாக்கிரதை, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நாங்க சொல்ற வரைக்கும் அவன் உன்னை விட்டு பிரிய கூடாது. அந்த மாதிரி நடந்துக்கிறோம். உங்க ஒய்ஃப் சனிய, இதெல்லாம் அஷ்டலட்சுமியா? மாப்பிள கோச்சு கூடாது. 5 நிமிஷம் இங்கே இதை நான் வந்துட்டேன். நீங்க புறப்படுங்க, நான் புறப்படுறேன். மாப்பிள, இத்தனை டெலிபோன் வந்ததே, உன்னை விட்டுட்டு போனேன்னா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ரொம்ப நாளா கேஸ் பண்ணிங்க இருக்கேன், தவாச்சிக்கினே இருக்குது. இப்பதான் வசமா மாட்டுச்சு. ஒரு ½ hour இங்கே கரெக்டா நான் வந்தேன். ஓகே, நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். ஹலோ சேகர். இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நேரம் ஊட்டிட்டு போ. ஊட்டிக்கா? எந்த ஏற்பாடு செய்யல. எனக்கு எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு. எதுக்கா இப்ப ஊட்டிக்கு போகும்போதெல்லாம் இப்பதான் போறேன். நான் ட்ரெஸ் கொண்டு வந்தேன். ஹோட்டல் ரூம்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் ஆம்பளை தானே, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். இது அதை விட முக்கியமான மேட்டர். ப்ளீஸ் கிளம்புங்க. ஓகே ஓகே, கம் ஆன். நல்லா காக்க வச்சுங்க. என்ன? குட் மார்னிங் சார். நிஜமா மன்னிக்கணும். நீங்க தனியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் காலிங் பெல்ல அடிச்சிருக்க மாட்டேன். சீக்கிரம் புறப்படுங்க. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்களை கையோட கூட்டு சொன்னாங்க.
என்னையா? நிஜமா இந்த டிரைவர் புத்தி சொல்றதா நீங்க நினைக்கப்படாது. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி நடந்துகிட்டாலும் அந்த தாயுள்ள உங்களைத்தான் தேடிட்டு இருக்கு. புறப்படுங்க போலாம். யோ 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 இல்லையா? என்னை பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உங்களை பத்தி எனக்கா புரியாது? ராத்திரில யாரும் கிடைக்கலன்னா காலையில இந்த மாதிரி ஆயிடுவீங்களே. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்க வந்து பார்த்தா தான் சௌரியமாவும் டாக்டர் சொல்றாரு. புறப்படுங்க போலாம். ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க. இப்ப வாங்க, ராத்திரி உங்க இஷ்டப்படி நடந்துங்க. என்ன உளறேன்? அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ், பல்ல என்ன கஷ்டம். என்ன தேடுறீங்க? மருந்து சீட்டியா? வாங்க போலாம். இல்லையா? ட்ரெஸ் பண்ணி தரேன். முடியா? நீங்க அம்மா ரூமுக்கு போங்க. இதை வந்துட்டு நீ முதல்ல அம்மா ரூமுக்கு போ. வாங்க. அம்மா, நேத்து உங்ககிட்ட நான் முட்டாள்தனமா நடந்திருக்கேன். என்ன மன்னிச்சு. ஆமாமா, உன் வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. வெளியில எனக்கு 1000 சொல்லே இருக்கலாம், அதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள காட்டி இருக்க கூடாது. நான் ஒரு படிச்ச முட்டாள்மா, என்ன மன்னிச்சு. ஏன் மகனா இப்படி பேசுறது? நேற்று வரைக்கும் நான் எப்படியோ, இனிமே என்னைக்கு நான் உன் மகன் தான். மகனா இருக்கிறது மட்டும் இல்ல, நல்லவனா வாழ்ந்து காட்டி நம்ம குடும்ப பெருமையும் வாழ வைக்கிறேன். நான் வேண்டிய தெய்வம் எல்லாம் என் குடும்பத்தை காப்பாத்திருச்சு. சேகர், இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும். ஓ ஜாதகப்படி குரு இன்னைக்கு பேந்துட்டான். அம்மா, உனக்கு காலுக்கு தடவை நல்ல மருந்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஊர்ல கிடைக்காது, இம்போர்ட் பண்ணேன். காலக்காப்பி நானே தைச்சு விடுறேன். அப்பா, உங்களை பார்த்து பயந்து நானும் பொம்மை மாதிரியே இருந்தேன். இனிமே நீங்க நல்லா நான் ஆடுவேன், பாடுவேன், சிரிப்பேன். இனிமே நானும் சிரிப்பேன். டிரைவர், எனக்கு எத்தனை குழந்தைங்க? ஏங்க முடிக்கிற? 2. யாரா? மூத்த பையன் மோகன், 2வது பொண்ணு சாந்தி. 2 பேருக்கு தானே நான் பொம்மை வாங்கினேன். ஆமா. நான் வாங்கும்போது நீ பாத்தில? ஆமாங்க. போய் மோகனை கூட்டிட்டு வா. போயா. உன் பொண்டாட்டி உன்னை பார்த்து அசந்து போய் நிக்கிறா. பொண்டாட்டி பேசு, அசர வச்சுட்டேன். சாந்தி, நான் உனக்கு வாங்கிட்டு வந்த பொம்மைய உங்க அம்மா கிட்ட காமிச்சியா? லட்சுமி, நீ என் பக்கத்துல இருக்க. லட்சுமி, இனிமே நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம். நான் திருந்திட்டேன், நல்லபடியா நடந்துட்டேன். நான் தினமும் கடவுள்கிட்ட இதத்தாங்க வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நான் சொன்ன மருந்த வாங்கிட்டு வந்தீங்களா? நீ வேற மருந்து சொன்னியா? அதான்டா இம்போர்ட் பண்ணியே அந்த மருந்து தான் சொல்றான். லட்சுமி, மருந்து வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லம்மா, என் கால அவனே தேய்ச்சி விட்டான். எங்க அம்மா இப்படி கலகலப்பா இருக்க வேண்டிய குடும்பம் எப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அத்தான், என்ன உருன்னு உட்காந்துருக்கீங்க? அதான் குரு பேந்துட்டானே. ஆமாமா, பாதி குரு பேருந்து எங்கேயோ போயிட்டான். சிஷியன் தான் மாட்டிட்டு முழிக்கிறான். என்ன உளறீங்க? சீக்கிரமா எந்திரிச்சு குளிக்க போங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும்
இன்னைக்கு ஒரு நல்ல நாள். ஆமா, குடும்பத்துக்கு நல்ல நாள்ல நான் குடிச்சிட வேண்டியதான். இந்தப்பா, எங்க போறீங்க? எங்க எங்க பாத்ரூம் இங்கே. பாத்ரூம்? ஆமா, இந்த பாத்ரூம் பின்னாடி சமையல் கிட்டாது. அழுக மாட்டான். அவன் போட்ட பிரஷ் எத்தனை வாயோ கர்மண்டா. என்னங்க என்னங்க என்ன இது நான் இல்லாம கதவு சத்துறீங்க? அப்புறம் யாரு உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுறது? எனக்கு என்ன தேய்ச்சி விடுறதா? இது என்ன அநியா? நீ போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன இது அநியாயமா? என்ன பேசுறீங்க? கஷ்டமெல்லாம் தீர்ந்தது என்ன தேய்ச்சி முழுகிறத விட்டுட்டு நாருங்க. ஏன் இங்கே இருக்கிறீங்க? வாங்க. ஐயோ, பாவம் 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 பாவம். நான் உங்களுக்கு என்ன தேய்க்கலைன்னா தான் பாவம். உட்காருங்க. இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நீ என்கிட்ட எண்ணெய் கொடுத்துருக்கியா? படப்படன்னு கீழே போவியா? குழந்தைகளை தரத்தரன்னு கூப்பிடுவியா? தரத்தரன்னு அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவியா? நான் அதுக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி விட்டு வந்துடுவேன். எப்படி ஐடியா? நல்லா இல்ல. இத பாருங்க, நீங்களும் குழந்தைதான், உங்களுக்கு தேய்க்க தெரியாது. ஏன் தேய்க்க தெரியாது? நான் எத்தனை பொண்ணுகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன். மாலாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன், கீழாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன், ஷீலாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி. ஓ, அந்த சனியங்களுக்கு தான் தலைமுடிக்காச்சே. முழுகலையே. அந்த சனி எல்லாம் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க இங்க 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 எல்லாம் நான் தலை முழுகினா தான் அந்த பாவம் எல்லாம் போகும். அது வரைக்கும் நீ என்ன தொட வேண்டாம். இந்த ஐடியா எப்படி? ஓ, அத சொல்றீங்களா? சரி சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கிறேன். நல்ல வேலை, இன்னைக்கு ஒரு புது புடவை கட்டிக்கோன்னு சொல்லலாம்னு இருந்தேன். நீயே கட்டிட்டு வந்திருக்கிறேன். இத பாருமா, என் பிள்ளைக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிரியம், கொஞ்சம் நிறைய வைக்க சொல்லுமா. என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் எனக்கும் தெரியாதே. நான் எதுக்காக சொல்றேன்? அடாடி, ஏன் என்ன பேச விட மாட்டேங்கிற? அலுமேலு, அலுமேலு, இங்க வா. இங்க பாரு, இன்னைக்கு ஐயா பேர்ல எல்லா கோவிலுக்கும் அர்ச்சனை செய்யணும். அதுக்கு வேண்டிய சாமான எல்லாம் அப்பவே வாங்கி வச்சிருக்கோமா. நம்ம சின்னம்மாவே சாயங்காலம் எல்லா கோயில்களுக்கும் நேரா போய் அர்ச்சனை பண்ண போறாங்க. பேசிட்டே இருக்கீங்க, நான் போன் பேசுறது தெரியல. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன். எங்க வீட்ல குரு பேந்துட்டான். யார் பேந்ததுன்னு தெரியல, அப்பதான் பேசிருப்பாரு. இன்னைக்கு வர பாய்தெல்லாம் தடபுடலு. ஏய், எனக்கு நீ சொல்லிடு. இன்னைக்கு நீ கிரிக்கெட் மேட்ச் போல? நான் போல பாட்டி, டிக்கெட் ஃப்ரெண்டுகளுக்கு வச்சுட்டேன். ஏன்பா? இன்னைக்கு முழுதும் அப்பா கூடவே இருக்க போறேன். நாளைக்கு அப்பா கூடவே சேர்ந்து மேட்சுக்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்து அப்படியே அசந்துடுவாங்க. இது என்னடா புது ஸ்டைலு? இது அப்பா ஸ்டைல். அப்பா, டம்பாச்சாரி மாதிரி இருக்கிற வீட்டை குட்டிச்சுவராக்கி வச்சிருந்தியப்பா. நீ நல்லபடியா திருந்திட்டேன்னு நினைச்சு எத்தனை உள்ளங்கள் சந்தோஷப்படுது பாத்தியா? இந்த சந்தோஷம் எல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா? அப்பா, என்னையே நீ எப்ப வருவ, எங்க போன? மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும்.
கட்டுக்காவலை நீரும் பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால் பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால் நீ கொஞ்சம் பாட மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் வேளாளே விழிகள் இன்று ஆலோலம் இசைக்கும் சித்திக்கும் ஒரு முத்து பூச்சரம் தத்தைக்கே தரவென்று சித்தம் சொன்னது தேகம் வந்தது நித்தம் ஆயிரம் உண்டு பாடங்கள் இன்னும் தாளங்கள் கொள்ளும் பாடங்கள் இன்னும் தாளங்கள் கொள்ளும் கூடுங்கள் எல்லோ பெண்குள்ளம் சொல்லும் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் வேளாளே வீகள் இன்று ஆலோலம் இசைக்கும் திருநூலாரே இடையில் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடி